ஓம் அண்ணாமலையாரே துணை. திருவண்ணாமலையின் பெருமைகள் பகுதி 7. அண்ணாமலையார் கோவில் மொத்தம் 7 பிரகாரங்களை கொண்டது. இந்த கோவிலில் 2வது பிரகாரத்தில் நடராஜர், சிவகாமி சுந்தரி அம்மன் உள்ளார்கள். 3வது பிரகாரத்தில் மகிழ மரம் உள்ளது. 4வது பிரகாரத்தில் இடைக்காட்டு சித்தர் மற்றும் அருணகிரிநாதர் ஜீவசமாதி உள்ளது. இது பேய்கோபுரம் செல்லும் வழியில் உள்ள பிரகாரம். 5வது பிரகாரம் தெற்கு பக்கம் திருமஞ்சன கோபுரம் செல்லும் வழி ஆகும். 6வது பிரகாரம் ராஜகோபுரம், அம்மணி அம்மன் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், பேய்கோபுரம் ஒட்டியுள்ள ஒட்டவாட தெரு ஆகும். 7வது பிரகாரத்தில் தேரதி வீதி, திருவூதல் தெரு, பேய்கோபுரம் தெரு, பெரிய தெரு எல்லாம் அடங்கியுள்ளது. இந்த பிரகாரத்தை மாடவீதி என்றும் ஆலயம் சுற்றும் வழி என்றும் சொல்வார்கள். இந்த 7வது பிரகாரத்தில் தான் உற்சவ காலங்களில் அண்ணாமலையார் திருவீதி உலா வருவார். தினமும் அண்ணாமலையாரை தரிசிக்க பல மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் சுற்றி வருவார்கள். அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி என்றாலும் நேரில் வந்து அர்ச்சனை செய்து பூஜை, நமஸ்காரம், கிரிவலம் எல்லாம் செய்யும் பக்தர்களுக்கு எல்லாம் 7 ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இதை நாம் அனுபவபூர்ணமாகவே தெரிந்து கொள்ளலாம். அண்ணாமலையார் சன்னதிக்கு முன் உள்ள 5 நந்திகளும் கிரிவல பாதையில் உள்ள நந்தியும் மலையை நோக்கி உள்ளது. அண்ணாமலையார் மூலஸ்தானம் ஜீவசமாதி மேல்தான் அமைந்துள்ளார். அண்ணாமலையாரை தரிசித்து விட்டு வலப்பக்கமாக வந்தால் தட்சிணாமூர்த்தி உள்ளார். இவர் எல்லோருக்கும் குருவாக விளங்குகிறார். இவரை அடுத்து லிங்கோத்பவர் உள்ளார். இனி லிங்கோத்பவரின் வரலாற்றை காண்போம். படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் தமக்குள் பெரியவர் யார் என்ற சர்ச்சை வந்தது. அவர்கள் சிவபெருமானிடம் சென்று எங்களில் யார் பெரியவர் என கேட்டனர். அதற்கு சிவபெருமான், என்னுடைய அடியையும் முடியையும் உங்களில் யார் கண்டு வருகிறார்களோ அவர்தான் பெரியவர் என்றார். உடனே திருமால் வராகமாக மாறி பன்றி உருவம் கொண்டு அடியை காண பூமியை குழைந்து சென்றார். பிரம்மதேவர் அன்னப்பறவையாக உருவெடுத்து முடியை காண மேலே பறந்து சென்றார். இப்படி பல 1000 ஆண்டுகள் பறந்து சென்றதால் சோர்வடைந்ததால் பிரம்மதேவர் அப்போது சிவபெருமானின் முடியிலிருந்து ஒரு தாளம்பூ கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தது. தாளம்பூவிடம் பிரம்மதேவர், நான் முடியை எப்போது பார்க்க இயலும் என்று கேட்டார். அதற்கு அந்த தாளம்பூ, நான் 40 லட்சம் வருடங்களாக இறங்கி வந்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் நான் மண்ணில் விழவில்லை என்றது. உடனே பிரம்மன் தாளம்பூவிடம், நான் சிவபெருமானின் முடியை பார்த்துவிட்டேன் என்று பொய் சொல்லும்படி சொன்னார். அதேபோல் தாளம்பூவும் சிவபெருமானிடம் பொய் சொல்லிவிட்டது. தாளம்பூ பொய் சொன்ன காரணத்தினால் சிவபெருமான் தாளம்பூவிடம், இனி என் பூஜைக்கு நீ உதவ மாட்டாய் என கூறிவிட்டார். மேலும் பிரம்மாவும் பொய் சொன்ன காரணத்தினால் பிரம்மாவிற்கு பூலோகத்தில் கோவில் இருக்கவே இருக்காது என்றும் சாபம் அளித்து விட்டார். அன்று திருமாலும் பிரம்மனும் அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக நின்ற இடமே திருவண்ணாமலை. அந்த நாள்தான் மகா சிவராத்திரி ஆகும். இப்படி ஜோதி பிளம்பாக சிவபெருமானை திருமாலும் பிரம்மாவும் பணிந்து பிரார்த்திக்க அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்க சிவபெருமானை சிவலிங்கம் உருவமாக மலையின் அடிப்பாகத்தில் அமைந்துள்ள இடமே இத்திருக்கோவில் ஆகும். மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி ஆகும். சிவராத்திரி அன்று இங்கே உள்ள லிங்கோத்பவருக்கு இரவு முழுவதும் அபிஷேகமும் தீபாராதனையும் விடிய விடிய நடைபெறும். காலை 5 மணி அளவில் லிங்கோத்பவருக்கு அலங்காரம் செய்வார்கள். அன்று அவர் சன்னதியில் வாழை மரம், மாவிலை தோரணம், பூப்பந்தல், மின் அலங்காரம் எல்லாம் செய்து மிகவும் சிறப்பாக தீபாராதனை நடைபெறும். பக்தர்கள் எல்லாம் பக்தி வெள்ளத்தில் மூழ்கி விடுவார்கள். லிங்கோத்பவரை தரிசனம் செய்துவிட்டு வலதுபுறம் சென்றால் துர்க்கை அம்மன் சன்னதி உள்ளது. இங்கு வெள்ளிக்கிழமை தோறும் பெண்களால் ராகுகால பூஜை அழகுற நடைபெறும். இதன் பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி சிறிய கோபுரத்துடன் சிறப்பாக அமைந்திருக்கும். இவரிடம் சென்று அவர்களின் பெயரை சொல்லி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இத்துடன் முதல் பிரகாரம் முடிவடைந்தது. 2வது பிரகாரத்தில் வலப்பக்கம் நடராஜர், சிவகாம சுந்தரி அம்மன் சன்னதி உள்ளது. இவர்களுக்கு எதிரில் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இவர்களை ஒட்டிய 63 நாயன்மார்கள் உள்ளனர்.
கார்த்திகை மாத திருவிழாவின் போது 6வது நாளன்று காலை 63 நாயன்மார்களும் அண்ணாமலையாருடன் திருவீதி உலா வருவார்கள். பக்கத்தில் காசி விஸ்வநாதர் சிறிய லிங்கமாக எதிரில் நந்தியுடன் இருப்பார். இங்கே சப்த மாதாக்கள், ஐயப்பர் மற்றும் பல திருமூர்த்தங்கள் அமைந்துள்ளார்கள். இவர்களுக்கு பக்கத்தில் உண்ணாமுலை அம்மன், அபீத குஜாம்பாள் போன்ற உற்சவ மூர்த்திகள் உள்ளார்கள். கார்த்திகை தீப திருவிழாவின் போது காலை உற்சவத்தின் போது இவர்கள் திருவீதி உலா வருவார்கள். இதன் பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி உள்ளது. திருவண்ணாமலையில் தான் சிவபெருமான் தன்னுடைய உடலில் இடது பக்கத்தை சக்திக்கு சரிபாதி கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக மாறினார். இவர் கார்த்திகை தீபத்தின் போது மாலை 5:55 மணிக்கு மிக நேர்த்தியாக அலங்காரம் செய்யப்பட்டு அண்ணாமலையார் சன்னதிக்கு முன் உள்ள துவஜஸ்கம்பத்தின் அருகில் இருந்து மிக வேகமாக உற்சாகத்தோடு ஆடிக்கொண்டே வெளியே வந்து மலையை பார்த்து தரிசனம் தருவார்கள். இதன் பிறகு தான் சரியாக 6 மணி அளவில் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். இந்த தரிசனத்தை பார்க்கும் பக்தர்கள் எல்லாம் மெய்சிலிர்த்து போவார்கள். இந்த தரிசனத்தை பார்க்கும் ஒவ்வொரு பக்தர்களின் 33 தலைமுறை பெரியவர்கள் எல்லோரும் மோட்சத்தை அடைவார்கள் என்பது ஐதீகம். இதன் அடுத்து வேணுகோபால் சுவாமி சன்னதி உள்ளது. வைகுண்ட ஏகாதசி அன்று இவர் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறார். இவர் பக்கத்தில் சண்முகநாதர் வள்ளி தேவானையுடன் இருக்கும் சன்னதி உள்ளது. இவருக்கு பக்கத்தில் சஹஸ்ரலிங்கேஸ்வரர் உள்ளார். இந்த லிங்கத்துள் சிறிய கட்டங்களாக 1000 லிங்கங்கள் உள்ளது. இங்கே அன்னபூரணி அம்மன் சிறிய உருவமாக காட்சியளிக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் அண்ணாமலையாரை போற்றி. நன்றி, வணக்கம்.